Glory be to the name of the Lord. இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை பார்ப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். It feels great to meet you all this morning. உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி அன்போடு நான் வரவேற்கிறேன். I greet and welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. நாட்கள் கொடியதாய் இருக்கிறது, பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. The days are becoming worse and worse, so it's our great responsibility and it's our own self-interest to make use of the days that we live in today. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் கும்பல் கும்பலாக செத்து கொண்டிருக்கிறதை நீங்கள் டிவியிலே பார்ப்பீர்கள், உங்கள் மொபைலில் வருகிறதான செய்திகளிலே பார்ப்பீர்கள். I hope you all get to watch the news and messages that you receive in your phone that many people in bulk they are living their lives. சமீபத்திலே போன வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம், பைக்கில் போய் கொண்டிருந்த 2 பேர் ஏதோ ஒன்றை திருடிவிட்டு இழுத்து கொண்டு போகும்போது தவறி விழுந்து விடுகிறான், அவன் மரித்து போகிறான். அந்த பஸ்ஸு அந்த பைக்கை இழுத்துக்கின்னு போய் தீப்பிடிச்சு பஸ்ல இருந்து 19 பேர் கருகி செத்தார்கள் என்ற செய்தியை கேட்டு மிகவும் நான் துக்கம் அடைந்தேன். Recently you would have heard this news. A person was riding in a bike, he missed something, so he tried to pick it and he ended up fixing himself with a bus, and when he pulled the bus along with him, it dragged along with him and almost 19 people lost their lives. கர்த்தர் நமக்கு கிருபையான நாட்களை கொடுத்திருக்கிறார், அதை நாம் பயன்படுத்திக் கொள்வது நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாய் இருக்கிறது. God has given gracious days for us and it's our very important responsibility to take care of it. நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வேதத்திலிருந்து எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். For our blessing, I would like to let you turn to the book of Ezra chapter 8 verses 33. 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரமோத்தின் கையிலும் பினேகாசின் குமாரன் எலெயாசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியே நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னூயின் குமாரன் நோவாதியாவும் என்கிற லேவியரும் அவர்களுடனே கூட இருந்தார்கள். Now on the 4th day, where the silver and the gold and the articles weighed in the house of God by the hand of Meremoth the son of Uriah the priest, and with him was Eleazar the son of Phinehas, and with him was Joshaphat the son of Jeshua, and Noadiah the son of Binnui Levites. போன வாரம் நாம் மெரமோத் என்கிற பெயருக்குள்ள அர்த்தத்தையும் அதனால் வருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சிந்தித்து தேவனை மகிமைப்படுத்தினோம். Last week we meditate about Meremoth and the blessings we could receive through it, and we glorify the name of the Lord. பாபிலோன் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான பொன்னினாலும் வெள்ளியினாலும் அங்கிருந்து வந்த எல்லாவற்றையும் ஆசாரியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஆசாரியர்களாக மெரமோத் என்பவரும் எலியேசர் என்பவரும் இருந்தார்கள். அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. People handed over to the priest all the silver, all the gold and the articles that they brought from Jerusalem, and they handed over to Meremoth the priest. மெரமோத் என்பதற்கு உயர்வு அல்லது உயரங்கள் என்று போன வாரத்திலே நாம் சிந்தித்தோம். We meditated what is Meremoth. Meremoth is rise or lift or exaltation. எளியவனை பொழுதிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று அன்னாளின் ஜெபத்தை வைத்து நாம் சிந்தித்தோம். We also meditated how God raises the poor to be great, and who he removes from the dust and exalts his name through Hannah's prayer. இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற வார்த்தையின் பொருள் எலெயாசர். Today the word that we are going to meditate is Eleazar.
இவர் ஒரு ஆசாரியன். He is a priest. இந்த எலியேசருக்கு எல் என்றால் கடவுள் என்று டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல் என்றால் கர்த்தர், So, அசார் என்றால் உதவி, கர்த்தர் உதவி என்ற பொருளாக இது இருக்கிறது. the word Eliezer, the name Eliezer symbolizes El, which means God, and Azar, which means help. So, which means Eliezer is nothing but God is our help. எலியேசார் என்றால் கர்த்தர் உதவியாய் இருக்கிறார் என்பது பொருள். Eliezer means God is our help. உங்களுக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் உதவியாய் இருக்கிறார்? For how many of you God has been helping? ஹலோ, இங்க இருக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, எத்தனை பேருக்கு கர்த்தர் உதவியாய் இருக்கிறார்? People, those who are நல்ல listening to சத்தமா me, சொல்லுங்க, கர்த்தர் என் உதவியாய் இருக்கிறார். say it aloud, God is my helper. ஆமென். அதே தலைக்கு மேல நல்ல கையை தட்டி கர்த்தர் என் உதவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் கர்த்தர் உதவியாய் இருக்கிறதுனாலேதான் நம்முடைய ஜீவன் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படுகிறது, நம்முடைய பிராணன் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறது, நம்முடைய கால்கள் இடறுதலுக்கு தப்புவிக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். It's very important for us to understand only because God is our helper, God is our refuge, we are able to be free from death and we are protected and saved from any kind of misfortunes. இந்த நாளிலே இதை குறித்ததான 3 சம்பவங்களை சிந்திக்கலாம் என்று என் ஆவியிலே ஏவப்படுகிறேன். Today I've been insisted to, by my spirit, to discuss 3 different things with the word God is our helper. சில நேரங்களிலே 3 பாயிண்ட் எடுக்கலாம் யோசிக்கும் போது நேரம் கருதி ஒரே பாயிண்டிலே முடித்து விட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். Many a times when I think about explaining 3 different acts to you, I would end up doing with one because of the time constraints. இந்த நாளிலே முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13 இந்த எபினேசர் என்கிற பெயர் வருகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். Let's turn to book of 1 Samuel chapter 7 verses 12 and 13. Here we could see there is a news which reflects from a name Ebenezer. 7ஆம் அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that Samuel took a stone and set it between Mizpah and Shen and called the name of it Ebenezer, saying, "Thus far the Lord helped us." So the Philistines were subdued and they came no more into the territory of Israel, and the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டிலே போய் 3ஆவது அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் கண்டிப்பாக படியுங்கள். அதிலே உங்களுக்கு தெளிவு உண்டாகும். My beloved people, please listen very carefully. Once you get back to your houses, you can read from book of 1 Samuel, the 4 chapters, 3, 4, 5 and 6 in detail so that you can understand it better. ஆசாரியனாய் இருந்த My beloved people, we all know Eli was a priest and he had 2 sons and they were deemed by the evil spirit. அந்த 2 பேரும் செய்த அநியாயம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திலே வருகிற பெண்களை கடத்தி கொண்டு போய் அவர்களோடு சயனித்து விபசாரம் செய்து கற்பழித்தார்கள். பலி செலுத்தப்படுவதற்கு முன்பு அந்த பலி செலுத்துகிற அந்த துண்டங்களை கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கிறதற்கு முன்பு அவைகளை முக்கூரில் ஆணிகளால் கொத்தி கொண்டு போய் சுட்டு சாப்பிட்டார்கள்.
ஆகவே கர்த்தர் அவளை ரெண்டு பேரையும் அழிக்க சித்தமாய் இருந்தார். My beloved people, when we talk about Hophni and Phinehas, we know they were not of righteous people. They were not righteous at all. They were completely mischievous. To the women who came into the churches, to the women who came into the tabernacle, they spoiled their lives. They slept with them and they did a lot of that is illegal activities that doesn't please God anymore. And also, whenever an offering was given, even before that was burnt, they took it to their houses with the nails and they burnt it and they ate it on their own. So God considers to put them in a deep disturbances. அந்த சமயத்திலே இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வருகிறது. அதுல ஏலியும் பிடரி முறிந்து சாகிறார், ஒப்னியும் பினேகாசும் சாகிறார்கள். பினேகாசின் மனைவி குனிந்து பிரசவித்தால் அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். Here we could see there was a war between Philistines and Israel. That's when Eli has a ache and he dies, and also Hophni and Phinehas also put to death. That's when Phinehas' wife delivers a child. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இக்கபோத் என்கிற பெயருக்கு மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்பது அர்த்தம். You have to listen very carefully. The name that was given to the child was Ichabod, which means that the glory has departed from Israel. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிறகு அந்த கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தானயத்திற்கு போகிறது. அதை கொண்டு போய் அவர்கள் தாகோன் கோயிலில் வைக்கிறார்கள். அந்த தாகோன் சிலை 2 துண்டாக விழுந்து கிடக்கிறது, பல துண்டுகளாக போகிறது. உடனே அந்த நாட்டில் இருக்கிற ஜோசியர்கள் கையில போகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெட்டி இங்க இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தருக்கு ஆபத்து, இதை இஸ்ரவேலர்கள் உடைய எல்லைக்குள்ளே அனுப்பிவிடுங்கள் என்று சொன்ன உடனே அதை கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். As we see here, the Philistines took the ark of the God and they kept it at Dagon, where Dagon was split into 2 and got destroyed. The people there, people those who talk about religious beliefs, they said that until the ark of the God stays here in Dagon, there's going to be very miserable things happening for the Philistines. So better move it to the region of Israel. கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே வருகிறது. அங்கிருந்து அந்த பெட்டியானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி கீரியாத் யாரீமிலே 20 வருஷம் அமினதாப் வீட்டிலே தங்கி இருக்கிறது. My beloved people, and this was the ark of the God was brought to the territory of Israel and it was placed at Aminadab's house and it stays there for 20 years. அந்த 20 வருஷம் பெட்டியை வச்சிருந்தவன் வீட்டிலே ஒரு ஆசீர்வாதமும் தங்கவில்லை. For all the 20 years who had this ark of God in his house, not even a single blessing retained in his house. தாவீது தன் காலத்திலே அந்த பெட்டியை அமினதாப் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்திலே அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்திலே வைக்க வேண்டும் என்று கொண்டு போகப்படுகிற அந்த வேளையிலே இந்த அமினதாபின் பிள்ளை அந்த ரதத்தை நடத்துகிறான். மாடுகள் இடறுகிறது, பெட்டியை பிடிக்கிறான். ஊசாய் கர்த்தர் அவனை அடிக்கிறார், அவன் அங்கே செத்து போகிறான். Yeah, as we know, there was no blessings retained in the house of Aminadab. David, in the days of David, he decides to move the ark of the God into the church that the foundation is built and it's kept to be constructed. That's when what happens is the son of Aminadab who just holds it because the cattle come in between as they carry the ark and it gets disturbed. He was afraid that it's going to tilt it. அந்த பாவத்து நிமித்தம் ஜனங்கள் மத்தியிலே ஒரு கேடு வருகிறது. அந்த கேட்டை நீக்கும்படியாக சாமுவேலை ஜனங்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். So till now what all I told you is a history, but now I'm going to tell you because of this there was a destruction in the people of Israel. That's when they go and plead Samuel to do something about it, and I'm going to explain you what it was. 7ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம்
அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். As we look up to 1 Samuel chapter 7 verses 1, it says, And the men of Kiriath Jearim came and fetched up the ark of the Lord and brought it into the house of Aminadab and on the hill and sanctified Eleazar his son to keep the ark of the Lord. பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்போது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார். As we continue to read, it says, And it came to pass while the ark abode in Kiriath Jearim, and that the time was long, for it was 20 years, and all the house of Israel lamented after the Lord. And Samuel spoke unto all the house of Israel, saying, If you do return unto the Lord with all your hearts, then put away the foreign gods and Ashtaroth from among you, and prepare your hearts unto the Lord, and serve him only, and he will deliver you out of the hand of Philistines. Then the children of Israel did put away everything and serve the Lord. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். Then the children of Israel put away Baalim and Ashtaroth and served God only. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். It says they served the Lord only. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அஸ்தரோத்துக்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. The scripture insists us with the thought saying that whoever wants to serve only the Lord have to throw away Ashtaroth that's in our life. அஸ்தரோத் என்பது பெலிஸ்தியர்கள் முக்கியமாக தொழுது கொண்டு வந்த ஒரு தேவதையின் சிலை. அதை அகற்றுங்கள், அவைகளை நம்பாதிருங்கள் என்று சாமுவேல் அவைகளுக்கு தெளிவாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்தரோத்துக்களை அகற்றிவிட்டு கர்த்தருக்கே ஆராதனை செய்கிறார்கள். Ashtaroth is nothing but a statue that was Israelites were worshipping. That's when Samuel condemns them and tells them very clearly, if you want to receive all the blessings, inherit all the blessings, then you are expected to throw this from the midst of you and serve the Lord only. இப்போ அஸ்தரோத்துகள் எது என்று என்னை கேட்பீர்களானால், உங்களுக்கு நியமிக்க கொடுக்கப்பட்ட G12 ஜபத்தை அசட்டை பண்ணுகிற அந்த குணம் அஸ்தரோத். If you ask me what is Ashtaroth, I would tell you the negligence of you not doing your G12 prayer that was allotted is the Ashtaroth. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட G12 பிரேயரை நடத்துகிறவர்கள் அதை அசட்டை பண்ணி வேற காரியங்களுக்காக ஈடுபடுகிறது அஸ்தரோத்துக்களை ஆராதிப்பதற்கு சமம். It also symbolizes that the people who were appointed to handle the G12 prayer, taking diversion and doing some other things is also considered to be worshipping the Ashtaroths. கீழ்ப்படியாமை என்பது அஸ்தரோத்துக்கு அடையாளம். Disobedience symbolizes Ashtaroth. ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாம் கர்த்தரை அல்லாமல் எதையெல்லாம் நாம் முக்கியப்படுத்துகிறோமோ அதெல்லாம் அஸ்தரோத்துகள் தான். Therefore, we have to clearly understand the fact that we are being appointed to serve only the Lord, worship only the Lord, but instead of doing that, we go ahead and do so many other things which doesn't please God, and those things are considered to be Ashtaroth, and we are expected to remove all that from our lives. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வாரத்தின் முதல் நாள் இந்த நாளை அசட்டை பண்ணி
இந்த நாளை அலட்சியப்படுத்தி காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, தலையை கீறிக்கிறதுன்னு சொன்னா மொட்டை அடிக்கிறது, இப்படிப்பட்ட பங்கன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை விட்டு போகிறதுக்கு பெயர் தான் அஸ்தரோத்தின் ஆராதனைகள். I would like to give you an example. What is Ashtaroth? When we are appointed and expected to serve the Lord on the first day of the week, which is a holy day, which is a Sunday, we ignore the presence of the Lord and go for our own work or our own kind of functions with the relatives. All these unwanted or something that is beyond our limit is considered as Ashtaroth. வீட்டிலே உறவுகள் மத்தியிலே சண்டைகள் வந்து ஆராதனைக்கு வருகிற நேரத்திலே குழப்பங்கள் வரும்போது ஆராதனை அசட்டை பண்ணிவிட்டு அவைகள் நடத்தி ஆராதனைகள் தேவனை ஆராதிக்கிறது அல்ல. In our houses, within our family, within our relatives, there might be some kind of misunderstanding or arguments that's been going on. But during the service, like the time allotted to worship the Lord, we still continue to argue and stay in that center and not move out of it and come to worship the Lord. This kind of attitude is considered to be Ashtaroth. ஒட்டு மொத்தமாக முழுமையாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக வேற எதையோ, மனிதர்களையோ, நாம் நம்பிக்கொண்டிருக்கிறவைகளையோ எதையோ ஒன்றை மகிமைப்படுத்துவதற்கு பேர் தான் அஸ்தரோத்தின் ஆராதனைகள். If I have to tell you very clearly and very briefly, I would tell you, rather spending the time with the God, rather glorifying the day of the Lord, rather sitting in the presence of the Lord, when we do which is pleasing us or pleasing any other human or something that is really not pleasing God is called as Ashtaroth. 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். I would like to read the 6th verse. It says, and they gathered together to Mizpah and drew water and poured it out before the Lord and fasted on that day and said there, we have sinned against the Lord. And Samuel judged the children of Israel at Mizpah. 8வது வசனத்தை உங்களுக்கு 7வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி. They gathered together to Mizpah. The lords of the Philistines went up against Israel, and when the children of Israel heard it, they were afraid of the Philistines. And the children of Israel said to Samuel, cease not to cry unto the Lord our God for us, and then he will save us out of the hand of the Philistines. அங்கே அஸ்தரோத்துக்களை விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்று சொன்னார்கள். இங்கே சாமுவேலை பார்த்து ஜனங்கள் கேட்கிறார்கள், ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொண்டு. Earlier we saw in the 6th verse, they removed Ashtaroth from them and served only the Lord. And in the 8th verse, they are saying unto Samuel to cry unto the Lord for them. இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால், இடைவிடாமல் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்கிற சம்பவத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த செய்தி இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது. What is the situation really explained to us? Nothing but it says you have to spend time with God continuously without any break. You have to sit in the presence of the Lord continuously. You have to read the scripture continuously. This is something what the scripture says, and the meditation for the day explains for you and to me. 9வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான்.
கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார் என்று சொல்லுகிறது. In the 9th verse, if you were to see, it says, and Samuel took a sucking lamb and offered it for a whole burnt offering unto the Lord. And Samuel cried unto the Lord for Israel, and the Lord heard him. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நன்மைக்காகவுமே 5 மணி முதல் 6 மணி வரை வாட்ஸ்அப் குழுவிலே ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். For your blessing and your goodness, we have been conducting prayer from morning 5 to 6 in a WhatsApp group. அந்த ஜபங்களுக்கு அந்த காரியங்களுக்கு கர்த்தர் நிறைய மறுமொழி கொடுத்து கொண்டு வருகிறார். God has really responded to a lot of things that we asked in prayer that time. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையில் ஆகிலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தை நாடுகிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். So God expects us to look up for him at any point of time and not to move away from him for the worldly pleasures and not for the things that doesn't really please God. He wants us to just look up to him. உங்கள் புரிதலுக்காக சொல்லுகிறேன், கம்பெனியிலே இன்கிரிமெண்ட் போடுவார்களா என்று செப்டம்பர் மாதம் போடுகிறார்கள் என்றால் அக்டோபர் மாதத்தில் இருந்து அடுத்த வருஷம் இதே சமயத்துல போடுவாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். அதே போலதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இனி இந்த பிள்ளைகள் நினைக்கலாம். For a clear understanding, let me give you an example. If we are working in a company, we would expect if there is an increment for us. Okay. So, for example, if this September they have given us an increment or they have declared an increment, the next year we unfortunately or fortunately we tend to expect for it. Nobody has to tell us all that. Likewise, the Lord God who saved us, redeemed us, always expects us and has set an expectation over us to understand whether my people would seek me, whether my people would come to me, whether my people would talk to me or sit in my presence. கம்பெனியிலே நமக்கு போனஸ் போடாவிட்டால் அல்லது நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கொடுக்காவிட்டால் சங்கம் அமைத்து போராடுகிறோம். அதே போலவேதான் நம்முடைய தேவன் கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் செய்யாவிட்டால் அவர் போராட்டம் நடத்துகிறார். என்ன போராட்டம்? ஏதாவது ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை போராட வச்சு தன்னை தேடும்படிக்கு திசை திருப்புகிறார், மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். In a company, if something that you want is not being taken care of, it's not accomplished, we would form a set of people, group of people, and we would try to do a protest. Likewise, God also does the same thing. When we don't seek him, when we don't come to his presence, he tries to build up a protest, to raise a protest, saying like testing us or giving us a small kind of sickness or some kind of worry, so that we get back to his presence. We turn to his presence and seek him for the goodness. நாம் எப்படி இன்கிரிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோமோ அதுபோலவே நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்த்தது நம்மை கொண்டு செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மோட கூட அவர் போராடி கொண்டே இருக்கிறார். Like we protest for the increments until we receive it, same way God protests against us to seek him until we get back to him. நீங்கள் வளர்க்கிற ஒரு நாய்க்குட்டி உங்கள் பின்னாலே எப்படி ஓடி வருகிறதோ அல்லது பூனைக்குட்டி எப்படி ஓடி வருகிறதோ அதே போல ஏன்னா ஆண்டவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செய்யாதபடிக்கு தடையாய் இருக்கிறது என்று ஏசாயா 59:1-2 நாம் படிக்க முடியும். My beloved people, if you were to see the pets, if we are bringing up a pet in our home, that would keep on coming behind us. Likewise, God is behind us to understand